அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீதமான இட்லியை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இன்றைக்கி நான் ஒரு 3 இட்லி போல் மீதமான இட்லி எடுத்திருக்கேங்க. நம்ம எவ்வளோ தான் பார்த்து சாப்பாடு செஞ்சாலும் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா மீதமாயிரும். அதை வந்து நம்ம எப்படி இது போல் ஸ்நாக்ஸாக மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இட்லி வந்துட்டு நம்ம ஆறுனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதே நம்ம வீட்டில் காலையில் நம்ம செய்கிற இட்லி மீதமாயிடுச்சுன்னா ஈவினிங் டைமில் இது போல் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா கூட நம்ம மறுநாள் கூட இது போல் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எதுவுமே ஆகாது. இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3-4 செகண்ட் மட்டும் பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் போட்டு அரைச்சிடாதீங்க. லைட்டாக பல்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா இது போல் நல்லா பூவாக உதிரியாக உங்களுக்கு வந்துடும். இந்த ரெசிபி வந்து நம்ம சூடான இட்லிலலாம் ட்ரை பண்ணக்கூடாதுங்க. சூடான இட்லியில் இது போல் நம்ம செய்யும்போது நல்லா குழஞ்ச மாதிரி ஆயிரும், பிசுப்பாயிரும், செய்யக்கூடாது. இப்போ நம்ம ஆறுன இட்லி அப்படின்னா நல்லா கொஞ்சம் மேலெல்லாம் ஹார்டாக இருக்கும். இது போல் செஞ்சோம்னா உதிரியாக நல்லா வரும். இப்போ அந்த இட்லி கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து துருவிக்கோங்க. அப்புறமா ஒரு பச்சை மிளகா வந்து நம்ம எப்போதுமே இந்த மாதிரி சேர்க்கும்போது ஸ்நாக்ஸ்லாம் சேர்க்கும்போது உள்ளார இருக்க சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களாம் சாப்பிட்டா கூட காரம் இல்லாமல் இருக்கும். அல்சர் பேஷண்ட்ஸ்லாம் இருந்திங்கன்னா கூட சாப்பிட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது. உள்ளார இருக்க அந்த சீட்ஸ் தான் வந்து ரொம்ப வயிற்றுக்கு வந்து கெடுதல் கொடுக்கும். அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இது கூட இப்போ பொடியாக கட் பண்ண மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 3 கொத்து கருவேப்பிலையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நம்ம கருவேப்பிலை சேர்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்க வந்து எடுத்து தூக்கி போடாமல் சாப்பிட்ருவாங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு கடலை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு வந்து இட்லியில் சேர்த்து தான் செஞ்சுருப்போம். அதுக்காக வந்து கொஞ்சம் போல் உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பசையிலே வந்து ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் முழு சோம்பை கூட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் இருக்கணும் பாதம். ரொம்ப தண்ணி ஆயிராமல் நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும். இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக எடுத்து ஆயிலில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 சைடு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இது நம்ம நார்மலாக செய்கிற பக்கோடாவை விட நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இட்லி சேர்த்து செஞ்சுருக்கோம், யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.